நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 26/9/24. இது என்னுடைய வயல். மேலக்குப்பம் உதயகுமார் பேசுகிறேங்க. வயலில் நெல் விதைப்புக்கான ஏரியாவை தேர்வு செஞ்சு சுற்றி மண்ணள்ளி போட்டு கட்டை கட்டி உள்ளே ஒரு லோடு ஆட்டு எருவும் நாட்டு மாட்டு சாணம் மலை மாட்டு சாணம் எருவும் போட்டு ஒரு வாரம் நல்லா மக்க வச்சு அதுக்கப்புறம் பவர் டில்லர் மூலிமா சின்ன கைவண்டி மூலிமா ஒரு சால், அதாவது இங்கே நம்ம ஊரில் 2 சால்னு சொல்லுவாங்க. மேற்கு கிழக்க ஒரு சாலாகவும் வடக்கு தெற்க ஒரு சாலாகவும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த நீட்லேருந்து இந்த நீட்டு ஓட்டுறதுக்கு ஒரு சால் கணக்குங்க. அதுக்கப்புறம் அந்த நீட்லேருந்து இந்த நீட்டு வர்றதுக்கு ஒரு சால் கணக்குங்க. இந்த மாதிரி 2 சால் கணக்கு வருது. இந்த மாதிரி 2 சால் கணக்கு வருதுங்க. இது ஒரு சால் கணக்கு மாதிரி தான். இங்கே 2 சால் கணக்கு சொல்லுவாங்க. ஆனாலும் இது ஒரு சால் கணக்கு மாதிரி தான். இப்படி இருந்தால் தான் நல்லா சேர் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னா, தாழை வெட்டி போட்டு மக்க வைக்கிறதுனா மக்க வைக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே அந்த ஒரு சுற்றி கெட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரப்பு இதெல்லாம் சேர்த்து சேறு அள்ளி போட்டு சேர்த்து வரப்பாக்கி சுற்றி சேறு அள்ளி போட்டு சேர்த்து வரப்பாக்கி கொஞ்சம் தண்ணி இழுத்ததுக்கப்புறம் இதை மடிப்பு ஓட்டணுங்க. மடிப்புனா ரெண்டாவது முறை ஓட்டுறது. இப்போ முதல் முறை ஓட்டும் போது நல்லா ஆழத்துக்கு நல்லா முட்டி கீழே ஆழத்துக்கு என்ன பண்ணுங்க, தண்ணி நல்லா சேராகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே பொச்சன்னு கேப் இருக்குது இல்லைங்களா ஓட்டை, அது வழியாக தண்ணி நல்லா இறங்கும். சீக்கிரமாக கீழே இறங்கிடுங்க. தண்ணி கீழே இறங்கிடும். அதை தடுக்கிறதுக்காக தண்ணி ஊறுறது அடியில் சீக்கிரமாக ஊறுறதை தடுக்கிறதுக்காக 2வது சால் ஓட்டினா அது மடிப்பு ஓட்டுறதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊர் பக்கம். மடிப்பு ஓட்டினாக்கா அது கொஞ்சம் தண்ணி தேங்கும், தண்ணி ஊறாது. அப்போ தான் நம்ம விதையை தூவும் போது விதையை தூவிட்டு நாற்று வளர்கிறதுக்கு தண்ணி தேங்கணும் இல்லையா, தண்ணி தேங்கினா தான் நாற்று வளரும். அதை பண்ணுறதுக்கு தாங்க. அதுக்கப்புறம் 3வது சால் விதை நாளைக்கு விட்றோம் அப்படின்னா அப்போ 3வது முறை ஓட்டிட்டு மாட்டு எரு வச்சு பெரம்பு அடித்து நிலத்தை சமமாக்கி அதுக்கப்புறம் விதை விடுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி கூட மேனுவலாக நம்ம மேட்லேருந்து மண்ணள்ளி போட்டு எடுத்துன்னு பழத்தில் விடலாம். பையில் வாரி போட்டு பை இசுன்னு விடுவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். அது அவங்களுடைய வசதியை பொறுத்துங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற நிகழ்வுகளை இது அடுத்தடுத்து காணொளியில் நம்ம பார்ப்போங்க. நன்றிங்க.